1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வரை. 1 வசனம். அப்படியே கிரியேத்தீமின் மனுஷர்கள் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கும் அவன் குமாரனாகிய எலியேசரையும் பரிசுத்தப்படுத்தினார்கள். And the man of the Kijerit Israelman and come and the factored up to the ark of the Lord, and they forgot it unto the house of the Abimelech in the hill, and the son kept Eliezer his sons to the keep the ark of the Lord. வசனம் 2. பெட்டி கிரேத்தீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். And it's come to pass, will the ark abandon in the Kirjathjearim, that his time was long, for it was 20 years, and all the house of the Israel lamented after the Lord. வசனம் 3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலேயே திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவரைக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்கள் ஆக்கிவிடுவார் என்றான். And the Samuel speak unto all the house of the Israel, saying, If ye do return unto the Lord and with all your hearts, then put away the strong gods and Ashtaroth from among you, and you ought to unto the Lord, and serve him and only, and he will deliver you out of the hands of the Philistines. வசனம் 4. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் பாகாலையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். Then the children of the Israel did put away Baalim and Ashtaroth, and served the Lord only. வசனம் 5. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கும் இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் மிஸ்பாவிலே கூடுங்கள் என்றான். And the Samuel said, and gather all Israel to the Mizpah, and I will pray for you unto the Lord. வசனம் 6. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீரை மோண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி அன்றைய தினமே உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். And they gathered together to the Mizpah, and draw water, and putted it out before the Lord, and fasted and that day, and said, there we have sinned against the Lord. And the Samuel judged the children of the Israel in the Mizpah. வசனம் 7. இஸ்ரவேல் புத்திரர்கள் மிஸ்பாவிலேயே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோதோ பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர்கள் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு, And when and the Philistines hear that the children of the Israel were gathered together to the Mizpah, the Lord of the Philistines went up and against Israel, and when the children of the Israel heard it, they were afraid of the Philistines. வசனம் 8. சாமுவேலையே நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கும்படிக்கும் எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். And the children of the Israel said to the Samuel, curse not the cry unto the Lord your God for you, that he will save you
out of the hands of the Philistines. வசனம் 9. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காகவும் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளிச் செய்தார். And the Samuel took a sicking lamb and offered it for a burnt offering, holy unto the Lord. And Samuel cried unto the Lord for Israel, and Lord and heard him. வசனம் 10. சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கையிலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மேலே யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தியர் மேலே அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கும் முன்பாக மட்டும் விழுந்தார்கள். And as Samuel was offering upon the burnt offering, the Philistines drove near to the Bethel against the Israel, but the Lord and thou hundred with the great hundred of that day upon the Philistines, and discomfort them, and they were smitten before Israel. வசனம் 11. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெக்ரீம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். And the man of the Israel went out of the Mizpah and pursued the Philistines and smote them until they come and under Bethkar. வசனம் 12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கு சோனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். Then Samuel took a stone and set it between Mizpah and called the names of the Ebenezer, saying, Hereto to get the Lord and helped us. வசனம் 13. இந்த பிரகாரம் பெலிஸ்தியர்கள் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையை வராதபடிக்கு தள்ளப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. So the Philistines were unsubdued, and they come no more unto the coast of Israel, and the hands of the Lord was against the Philistines all the days of the Samuel. வசனம் 14. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலில் கைகளில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர்கள் கைகளுக்கு இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியர்களுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. And the cities which is the Philistines had taken from Israel were and restored the Israel from the Keran even unto the Koth, and the Gaths thereof did Israel deliver out of the hands of the Philistines, and there was an peace but when Israel unto the Amorites. வசனம் 15. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். And Samuel judged on Israel all the days of his life. வசனம் 16. அவன் வருஷந்தோறும் புறப்பட்டு பெத்தேலையும் கீலியாத்தையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலில் நியாயம் விசாரித்த பின்பு, and he went from year to year and the Greeker to the Bethel and Gilgal and Mizpah, and judged Israel in all this place. வசனம் 17. அவன் மாராவுக்கும் திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்திலே கர்த்தருக்கு ஒரு வெளிப்படத்தை கட்டினான். And his return was to the Ramah, for there was his house, and there he judged in Israel, and there he built an altar unto the Lord. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டியூட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த டியூட்டி எஸ்பிஆர் சிட்டியில்
கஸ்டமர் வந்திருந்தார். அவர் ஒரு ஜெயின். அவர் எங்கள் ஊரெல்லாம் தெரிஞ்சிருந்தது அவருக்கு, இங்கே தேனி அதெல்லாம் பற்றி சொன்னார். அவர் பையன் ஆடிட்டராக யூகேல லண்டனில் இருக்கார் சொன்னார். அவருக்கு 50 பவுண்டு தான் சேல்ரி கொடுக்குறாங்களாம். ஃபேமிலியாக போயிருக்காராம். ஃபேமிலியாக போகும்போது இங்கேருந்து 1,00,000 ரூபா செலவு பண்ணி போனாருன்னாரு. அவருடைய ஒய்ஃபும் கூட. அவர் சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஆனால் அவர் வீடு கொடுத்துருக்காங்க, தங்குறதுக்கு வீசா கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீயாக இருந்திருக்கும் போல். அவங்க ஒய்ஃபுக்கு தான் ஃப்ளைட் டிக்கெட்டு, பசங்களுக்கெல்லாம் சேர்த்து செலவு பண்ணியிருப்போம். அதை சொல்லி காட்டினார். அவர் சொன்னார், நீ படிச்சிருந்தா நீ போயிருக்கலாம் அப்படின்றாரு. என்னால் போக முடியும் சார், இப்போ கூட என்னால் போக முடியும். ஆனால் இப்போ எனக்கு லீவ் இருக்குது. அந்த லீவ் இல்லைன்னா நான் கண்டிப்பாக போயிட்டுருப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரைவருக்கு நிறைய வேக்கண்ட் இருக்குது. டிரைவர் அங்கே இருக்கவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள், அவங்களாம் டிரைவ் பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்க ஆளுங்க வந்து நம்மளை மாதிரி இருக்க ஊரில் பஞ்சாபி, கேரளாக்காரங்க, தமிழ்நாட்டு ஆட்கள், இவங்கள தான் அவங்க வேலைக்கு எடுத்துப்பாங்க. அதுவும் ட்ரக் டிரைவிங்க்கெலாம் அப்படின்னு அவருக்கு சொன்னேன். இன்னும் வந்து ரோபோஸ்லாம் ஓட்டுற அளவுக்கு இன்னும் வரல. ரோபோஸ்லாம் ஓட்டுற அளவுக்கு அவங்க கொண்டும் வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அதுவும் பெரிய பெரிய வண்டியெலாம் ரோபோலாம் ஓட்ட முடியாது. அப்படியே ஓட்டினாலும் சரி, அந்த டிரைவருடைய இதாக தான் இருக்கும் அந்த ரோபோவே. ஏன் கேட்டிங்கன்னா, அதை நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களே டிரைவர் தான். ஓகேங்களா? அந்த ட்ரக் டிரைவிங்கில் அது மாதத்துக்கு 10,00,000 ரூபா கிட்ட சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். சார், இப்போ நான் படிக்காமலே என்கிட்ட காரு, பைக்கு எல்லாமே நான் வாங்கி கடவுள் என்ன நல்லா ஆசீர்வதிச்சு வச்சுருக்கார். இனி அதுக்கப்புறம் நான் வேலை செய்ய போகிற இடமும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், அங்கேயே நான் போய் வேலை செஞ்சேன்னா இன்னும் நான் நிறைய செட்டில்ட் ஆயிடுவேன் வாழ்க்கையில் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவரால் நம்ப முடியல. உனக்கெலாம் சான்சஸே கிடைக்காது அப்படின்றாரு. எனக்கு சான்சஸ் இருக்குது அந்த ஊரில். அதுவும் டிரைவருக்கு நிறையா வேக்கன்ட் இருக்குது. டிரைவர் இல்லைனா அந்த ஊரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரைவரால் தான் அந்த ஊர் இயங்குது. என்னது, கனடா, அமெரிக்கா, யூகே, யூரோப் கண்ட்ரி, ஆஸ்திரேலியா, ஓகேங்களா, வளரக்கூடிய நாடாகவும் இருக்குது. முக்கியமாக அந்த உலகத்தில் டிரைவர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? செல்ஃப் டிரைவிங்லாம் மெயின் கிடையாது, ட்ரக் டிரைவிங். அதுவும் நம்ம ஊரில் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டுருக்காங்க டிரைவர்ஸ்லாம், நல்லா ஓட்ட திறமைப்பட்டவங்களாம். அவங்களாம் அங்கே போய் வேலை செஞ்சாங்கன்னா வெல் செட்டில்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், பார்ப்போம்.